இந்த ஒரு பொசிஷன்ல பிளாக் வந்து குயின் b1 செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. சோ நம்ம ரூக்க வச்சு பிளாக் பண்றோம். நெக்ஸ்ட் ரூக் d8 செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். சோ ரூக்க வந்து டேக் பண்ண முடியாது. குயின் c7 போயிட்டு குயின் வந்து c1 செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. அட் தி சேம் டைம் இந்த d8 ஸ்கொயரையும் வந்து பிளாக் பண்ணிக்கிறாரு. நீங்க ரூக்க வச்சு அதை கவர் பண்றீங்க. இப்பயும் உங்களால ரூக்க டேக் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த ரூக்க வச்சு செக்மேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பானை புஷ் பண்றாரு. இந்த பானை ப்ரோமோட் பண்ணி செக்மேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி a8 செக்மேட் வந்து நம்ம த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா குயினை வச்சு பிளாக் பண்றாரு கம்ப்ளீட்டா. நெக்ஸ்ட் குயின் d1 செக்மேட் வந்து இந்த இடத்துல பிளாக் த்ரெட்டன் பண்றாரு. இப்ப ரூக்க வச்சு பிளாக் பண்றோம். இந்த இடத்துல இப்ப குயின் f8 போயிட்டு குயின் f1 செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. திருப்பி நம்ம ரூக்க வச்சு பிளாக் பண்றோம். இப்ப குயின் e7 ஸ்கொயருக்கு வராரு. இப்ப ரூக்க வச்சு குயினையே வந்து ட்ராப் பண்றோம். குயின் வந்து இந்த பேஸ் ரேங்க்ல இருந்து விலகிதான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம பேஸ் ரேங்க்ல ரூக்க போட்டு செக்மேட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு பர்టిక్యులர் பொசிஷன்ல இன்ஸ்டட் குயின் e7 ப்ளே பண்றதுக்கு பதிலா நீங்க குயின் எடுத்து எங்க போட்டாலுமே நம்ம ரூக்க வந்து சூப்பரா டபுள் பண்ணிக்கலாம். இது மூலமா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய செக்மேட்டையும் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றோம். சோ இதுல இருந்து கண்டிப்பா பிளாக்கால தப்பிக்கவே முடியாது. குயினை கொடுத்துதான் ஆகணும். அப்படி இல்லனா அவர் செக்மேட் ஆடுவாரு.